கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் விலை உயர்ந்த முத்து என்கின்ற உவமை குறித்து நாம் தியானிக்கலாம். இதற்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 45 46 முடிய. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்புக்குரியவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்கின்ற அந்த உவமையும் விலையுயர்ந்த முத்து என்கின்ற இந்த உவமையும் ஒரே கருத்தை கொண்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் என்கின்ற அந்த உயர்ந்த இடத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் உள்ள அற்பமான காரியங்களை நாம் விட்டு அந்த உயர்ந்த காரியத்திற்கு நாம் முற்படுவதே இந்த இரண்டு உவமைகளும் நமக்கு சொல்லுகிற பொருளாக இருக்கிறது. அப்படியாய் பார்க்கிற பொழுது இந்த நாளிலும் இந்த விலை உயர்ந்த முத்தை பெறும்படியாக ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் என்பது இந்த விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்படியானால் அந்த விலை உயர்ந்த முத்தை பெறும்படியாக நாம் முயற்சி செய்கிற பொழுது விலையற்ற, அதை பார்க்கிலும் குறைவான பொருட்களை நாம் விற்று அந்த பொருளை வாங்குகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பொருட்களை பார்க்கிலும் இந்த பரலோக ராஜ்யம் என்கின்ற அந்த விலை உயர்ந்த முத்தை நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சற்று ஆய்ந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, இதற்கு நான் ஒரு மனிதனை உங்களுக்கு ஆதாரமாக சுட்டி காட்டுகிறேன். வேதத்திலே இருக்கிற அருமையான அப்போஸ்தலர் பவுல் அவர்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த விலை உயர்ந்த முத்தை அவர் எப்படி தேடினாரோ அதுபோல நாம் தேடுவோம் என்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலராகிய பவுலை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த விலை உயர்ந்த முத்தாகிய கிறிஸ்துவை அவர் பெறுவதற்கு அவர் என்னெல்லாம் இழந்தார் என்பதை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து என்கின்ற அந்த முத்தை இவர் அறிவதற்கு இந்த உலகத்திலே அவர் சம்பாதித்த, அவர் அடைந்த மேன்மை எல்லாவற்றையும் குப்பையாக அவர் நினைப்பதாக சொல்லுகிறார். இந்த குப்பைகளை எல்லாம் விற்று அந்த கிறிஸ்து என்கின்ற அந்த முத்தை நான் பெறும்படியாக, அவரை போல மாறும்படியாக நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த விலை உயர்ந்த முத்து உவமையும் நமக்கு சொல்லுகிறது. அந்த விலை உயர்ந்த முத்தை பெறுவதற்காக அந்த மனிதன் அவனிடத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் விற்று அதை அவன் பெறும்படியாக பிரயாசப்படுகிறான் என்று சொல்லுகிறது. அப்படியானால் நாம் கிறிஸ்துவை அறிகிறதற்காக, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இழக்க வேண்டியவைகள் அநேகமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்களை நாம் இழந்து அந்த முத்தை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இது சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்ட மேன்மை அடைந்தவராய் இருந்தார் என்பதும் அவர் எதையெல்லாம் விட்டார் என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். கவனமாக பாருங்கள். அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எய்தினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற
நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த இவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், அவர் தன்னுடைய பெருமையை, அதாவது பெருமை அல்ல, அவர் இருந்த நிலையை அவர் எடுத்து சொல்லுகிறார். அவர் மாம்சத்தில் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் என்பதை சொல்லுகிறான். மற்றவன் மாம்சத்தில் வைராகியம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொன்னால், நான் கூட மாம்சத்தில் அவனை விட பார்க்கிலும் கடவுளுக்காக நான் மாம்சத்தில் வைராகியம் உள்ளவனாக இருந்தவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, அவர் பிறப்பில் உயர்ந்தவர், படிப்பில் உயர்ந்தவர், இதையெல்லாம் அவர் இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர் சொல்லுகிறார், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவர். பிரியமானவர்களே, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் என்பது இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே அது ஒரு பெருமையான காரியம். இஸ்ரவேல் வம்சத்தான். பிரியமானவர்களே, நான் எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்பதை இது காட்டுகிறது. அதிலும் பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். பிரியமானவர்களே, இந்த எபிரேயன் என்கின்ற அந்த வார்த்தையும் அங்கு இருக்கிற மக்கள் மத்தியில் உயர்ந்த மக்களில் ஒருவர் என்பதை காட்டுகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பரிசேயன் என்பதும் அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் உயர்வான ஒரு பதவியை உடையதாக காட்டுகிறது. இத்தனை உயர் காரியங்கள் எனக்குள்ளே இருந்தும் இத்தனை உயர் காரியங்களும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து என்கின்ற விலை உயர்ந்த முத்தை அவர் பெறுவதற்கு இந்த உலகத்திலே எதெல்லாம் மேன்மையாக அங்கே வாழ்கிற இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே, அங்கே வாழ்கிற கானானியர்கள் மத்தியிலே அவர் உயர் சாதியாய் உயர் படிப்பை படித்தவராய் இருந்தாலும் அத்தனையும் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து என்கின்ற விலை உயர்ந்த முத்தை அவர் தெரிந்து கொண்டார். அந்த விலை உயர்ந்த முத்தை அவர் பெறுவதற்காக இந்த உலகத்தில் மற்ற காரியங்களை அற்பமாக அவர் எண்ணுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் சில வசனங்களை கூட நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனுமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல இவர் மாறுவதற்கு அந்த கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல உயிர்த்தெழுந்து இவர் கிறிஸ்துவின் மகிமையை, கிறிஸ்து அடைந்த அந்த மகிமையை அடைவதற்கு இவர் முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அந்த கிறிஸ்து என்கின்ற விலை உயர்ந்த முத்தை குறித்து இவர் அறிந்து கொண்டதினாலே அந்த விலை உயர்ந்த முத்தை போல நாம் மாற வேண்டும் என்பதற்காக இந்த மாம்சத்தில் எதெல்லாம் மேன்மையாக இருந்ததையோ அத்தனையும் அவர் குப்பையாக எண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் நம்முடைய இந்திய தேசத்தில் உயர்குடி மக்கள், அதாவது எல்லா குடிகளை பார்க்கிலும் உயர்குடியானவன் இவர் என்று யாரை சொல்லுகிறார்களோ அதுபோல இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இவர் எல்லா குடிகளை பார்க்கிலும் உயர்குடி மனிதனாக காணப்பட்டார். இவர் மாம்சத்தின்படி உயர்ந்தவராக காணப்பட்டார்.
ஆனால் கிறிஸ்துவுக்காக அந்த மாம்சத்தில் உயர்வாக காணப்பட்ட அனைத்தையும் அவர் குப்பையாக நஷ்டமாக எண்ணி அவைகளை விட்டு விட்டு கிறிஸ்துவை பின்தொடர்கிறவராக இவர் காணப்படுகிறார். ஏன் என்று சொன்னால் அந்த விலை உயர்ந்த முத்து கிறிஸ்து என்பதை இவர் அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட இதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த விலை உயர்ந்த கிறிஸ்து என்கின்ற முத்தை நாம் எப்படி அடைய முயற்சி செய்கிறோம்? வெறுமையாய் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே ஞானஸ்தானம் இழுத்துவிட்டு நாம் அவரை பின்தொடர்கிறோமா? அந்த விலை உயர்ந்த முத்தை பெறுவதற்கு நாம் எதையெல்லாம் இழக்கப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் மேன்மையை, உங்கள் பணத்தாசையை, உங்கள் பொருள் ஆசையை, இவை எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் அந்த கிறிஸ்து என்கின்ற முத்தை அடையும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பவுலை போல இந்த உலகத்தின் மேன்மைகளை வெறுத்து கிறிஸ்துவுக்காக அந்த முத்தை அடைய நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கிறிஸ்து கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறது போல அவர் இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்பது அதிக நிச்சயம். அதற்காக நீங்கள் அந்த விலை உயர்ந்த முத்தை பெறுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை விற்று அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் வலது பாரசத்திலே உங்களை அவரோடு கூட அமர செய்வார். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.